வணக்கம் சார். வணக்கம் சைமன். டிவிகேன்ற கட்சி வந்து நாளுக்கு நாள் வளர்ந்துட்டே போகுது. இப்போ ரீசெண்டாக வந்து நிறைய பேர் கட்சியில் வந்து இணைஞ்சாங்க சார். அதில் அருண்ராஜ்ன்றவர் வந்து மீடியா கேட்குற கேள்விகள்லாம் டான்னு ஒரு மாதிரி எஃபெக்டிவாக பதில் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அது எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை வேலைகள் தாண்டி வந்து அதோ மீடியா பேசுறதுக்கு பதில் சொல்கிறாரு தாண்டி அவர் மேலே ஒரு இது என்னன்னா, அப்போ அந்த ரெய்டு வந்தாங்க இல்லைங்களா, நீலாங்கரை வீட்டுக்கும் ஆஃபீஸுக்கும் வந்து அதில் அருண்ராஜ் தான் இருந்தார், அவர் தான் ஆஃபீஸராக இருந்தார். உடனே அந்த வீடியோ எடுத்து இப்போ போட்டிருக்காரு போட்டிருந்து அவர் நான் கிடையாதுங்க, என்னுடைய கொலீக் ஒருத்தர், ஏறக்குறைய என்னுடைய உருவ சாயல் மாதிரி இருப்பார். ஏன்னா அந்த சமயத்தில் நான் வந்து அசிஸ்டன்ட் கமிஷனராக ஆகிட்டேன். நான் வந்து அதே போல் வந்து இந்த ரெய்டு அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ரெய்டு நடத்துகிறவங்களுக்கு அந்த போகிறவங்களுக்கு வந்து ஆஃபீஸர்ஸ்க்கு வந்து முதல் நாள் தான் அந்த அட்ரஸோடு அந்த கவரையை கொடுப்பாங்க. முன்னாள் வரைக்கும் நான் கிடையாது, அப்படி இருந்திருந்தால் நான் ஏன் கட்சியில் வந்து இணைஞ்சிருப்பேன் அப்படின்னு அந்த ஃபோட்டோ. ஏன்னா அவர் இணைஞ்சதுலேருந்து அதுதான் வந்து ஒரு சோசியல் மீடியாவில் அந்த படத்தை எடுத்து போட்டுருந்தாங்க. இதெல்லாம் மீறி நான் வந்து என்னுடைய பங்களிப்பை இந்த கட்சிக்கு நான் வந்து பிரமாதமாக கொடுப்பேன். நான் நீங்கள் என்ன வேணாலும் என்னை விமர்சனம் பண்ணிக்கங்க, ஏன்னா எனக்கு வந்து இந்த கொள்கை அவருடைய இது கோட்பாடு எல்லாம் எனக்கு பிடிச்சிருக்குதுன்னு ஒரு அதிகாரியாக அவர் சொல்கிற ஒரு விஷயமாகட்டும், அதுக்காக வந்து ஒரு விருப்ப ஓய்வு கொடுத்துட்டு வந்ததாகட்டும் ஒரு துணிச்சலான ஒரு விஷயம்தான். இதை வந்து கட்சியில் இருக்கிற தலைவர் விஜயிலிருந்து மற்றவங்களாம் ஏற்றுக்கிட்டு இவர் என்ன சொன்னார்னு தெரியல, என்ன ஐடியா சொன்னார், என்ன விஷயங்கள் சொன்னார் தெரியல, உடனே கொள்கை பரப்பு செயலாளர் பதவி அதை விட ஒரு கேள்வி வைக்கிறாங்க. 3 பேர் இருக்கீங்களா, என்ன பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி. அது ஏன் உங்களுக்கு எங்க வந்து 3 பேர் இருந்தா என்னன்னா அது அவங்களுக்குள்ள கட்சிக்குள்ள இருக்கிற ஒரு விஷயம். அதை தாண்டி வந்து திரும்ப விஜய் சொன்னது தான் வந்து அரசியலுக்குள்ள ஏன் இவங்கெல்லாம் வரக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயம் இல்லையா. படித்தவர்கள் பெரிய ஆபீசர்ஸா இருந்தவங்க வந்திருக்காங்க, ரைட்டு, அவங்க துணிஞ்சு வரமாட்டேன்றாங்க, வேணாம் அப்படின்னு ஒதுங்கிடுறாங்க, நம்ம இப்படியே வந்துருவோன்னு. அதுக்கு ஒரு முன்னுதாரணமா அருண்ராஜ் இருக்காருன்னு எனக்கு தோணுது. வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம் தான் அது. இன்னைக்கு வந்து பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் வந்து ஒரு பிரஸ் மீட்ல விஜய் வந்து என்னைக்குமே அவர் எங்கள் வீட்டு பையன் தான் அப்படின்னு சொல்லி ஒரு இது சொல்லியிருக்காங்க. இது கூட்டணிக்கு ஒரு அறிகுறியா இருக்கு. கூட்டணிக்கான ஒரு அறிகுறியா நம்ம இது பண்ணாலும் கூட பாத்தீங்கன்னா, எஸ்ஏசின்னு ஒரு நபர் அந்த நேரத்தில் இல்லை என்றால் விஜயகாந்தோட வளர்ச்சி சினிமாவில் கொஞ்சம் தாமதமாயிருக்கும். ஏன்னா அவ்வளவு இப்படங்களும் விஜயகாந்த்னு ஒருத்தர் கிடைச்சனால்தான் எஸ்ஏசிக்கு புரட்சி இயக்குனர்னு ஒரு பேரே வந்தது. அப்படின்னு பக்கத்து தெருவுக்காரங்க அப்படின்பொழுது ஆன்டி அங்கிள் பக்கத்தில் இருக்கிற வச்சு நாங்கள் பார்த்து வளர்ந்த பையன் தான். இன்னும் கூட விமர்சனம் இருக்குது. நீங்கள் அவ்வளோ தூரம் சொல்கிற விஜய் ஏன் வந்து சண்முக பாண்டியனை தன்னுடைய படத்தில் அறிமுகப்படுத்தலை, ஏன் பயன்படுத்த மாட்டேன்றாருன்னு. மேபி இந்த படத்தில் ஜனநாயகம் இல்லைன்னு ஆகிப்போச்சு, அதுதான் அவருடைய கடைசி படம்னு சொல்லிட்டாப்ல. அதெல்லாம் மீறி ஒட்டுமொத்தமாக விமர்சனம் எப்படி வந்ததுன்னா, விஜயகாந்த் அவ்வளோ காலம் உடம்பு நல்லாமல் இருந்தது போது ஏன் விஜய் வந்து ஒரு தடவை கூட பார்க்கல, ஏன் அது பண்ணலன்னு எல்லாரும் கேள்வி கேட்டுட்டு இருக்கும்பொழுது அது விஜயோடைய ஒரு தனிப்பட்ட குணமாக இருக்கலாம், என்ன காரணங்கள் இருக்கலாம். ஆனால் விஜய் தரப்புலேருந்து சொன்னது என்னன்னா, ஏதோ நாங்கள் அப்பாயின்மெண்ட் கேட்டோம் அவங்க கொடுக்கல, அது ஏதோ இன்ஃபெக்ஷன் ஆகிடும் வேணாங்க அப்படின்னு தவிர்த்ததாக கூட அவர் சொல்லி, அந்த கோயம்பேடு அவருடைய கல்யாண மண்டபத்தில் அந்த உடலை வைத்திருக்கும் போது அவ்வளோ கட்டுக்கடங்காத கூட்டத்தில் இறங்கினா என்ன ஆகும் பாருங்க. அது எல்லாரும் வேற மாதிரி வெறி கொண்டு இருந்தாங்க, நம்மளாம் லைவ்ல இருந்தாங்க. அப்படி உள்ள இறங்கி போய் அந்த அஞ்சலி செலுத்திட்டு ஒரு அண்ணனா ஒரு தம்பியா அங்க கண்ணீர் வடிச்ச ஒரு சம்பவம் இருக்கு இல்லைங்களா. பல பேருக்கு வந்து அது ஒரு விதம். அது நடிப்பு கடிப்புலாம் நீங்க வந்து 1000 விமர்சனம் அதுக்கப்புறம் சொல்லலாம். வந்து நீங்க சொல்லுவாங்கல்ல தானாலும் சதையாடும் அப்படின்னு. செந்தூர பாண்டின்னு ஒரு படத்துல பெரிய ஹீரோங்க விஜயகாந்த், மாபெரும் ஹீரோ. அவர் என்ன பண்ண உட்கார வச்சுட்டு விஜயை வந்து ஃபைட் பண்ண விட்டுருப்பாரு, இவர் வேடிக்கை பார்த்துட்டு எந்த ஹீரோ ஒத்துக்க மாட்டாங்க. அவங்களுக்கு பதப்பதைக்கும் வந்து நீங்க தன்னுடன் இணையாக நடிக்கிற ஒரு 2வது கதாநாயகரோ அல்லது ஒரு நண்பர் கேரக்டர் நடிக்கிறவரோ ஸ்கோர் பண்ணிட்டா அதையே எடிட்டிங் டேபிள்ல போய் கட் பண்றவங்க ஹீரோக்கள் பெரும்பாலும். நான் இவருன்னு சொல்ல. அப்படி இருக்கும் பொழுது நம்ம தம்பி தானே, நம்ம பார்த்து வளர்ந்த பையன் தானே, நீ பண்ற அப்படின்னு உட்காந்து விஜயகாந்த் உட்காந்துட்டு இருப்பார். அந்த பாசத்தோட வெளிப்பாடு தான் அங்க வந்தது. அதனுடைய ஒரு விஷயமா தான் எனக்கு தெரிஞ்சு பிரேமலதா பேசியிருக்காங்க. மேபி இது கூட்டணிக்கு நான் கூட ஒரு விஷயம் கேள்விப்பட்டதுன்னா இது ஒரு லைன் அப்ல ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி என்னது. டிவிகே, பாமக, தேமுதிக இந்த கூட்டணி வந்து உருவாக போகுது. கூட்டணி அது இதுக்குள்ள டிசம்பர்ல தான் வந்து ஃபைனல் ஆகும். அது அதுக்கிடையில் எவ்வளவு காட்சிகள் மாறினாலும் மாறலாம். திடீர்னு பார்த்தீங்கன்னா எல்முருகன் பிஜேபியில சொல்லியிருக்காரு, திமுகவில் இருக்கிற ஒரு கூட்டணியை பிச்சு எங்க கிட்ட வரப்போகுது அப்படின்னு அவர் ஒரு புதிர் போட்டிருக்காரு. ஆனால் நாள் நெருங்க நாம் எதிர்பார்க்காத சில திருப்புமுனைகள் காட்சிகள்லாம் வரும். வந்து அப்படி நடக்கும்போது தேமுதிக ரைட் ஓகே அப்படின்னு இவங்க இதில் என்ன சொல்றாங்க, டிவிகேல முதல்வர் வேட்பாளராக விஜயை நீங்க ஒத்துக்கொண்டால் நாங்க யாருடன் வேணாலும் கூட்டணி வைக்கிறதுக்கு ரெடி அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. அப்படியும் பாமக, தேமுதிக, விஜய் அப்படின்னு வரும்பொழுது சரி அவங்களுக்கே ஆட்சி அமைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்குது அப்படின் பொழுது கர்நாடக அரசியல் மாதிரி அந்த 5 வருஷத்தை பிரிச்சுப்பாங்களோன்னு தோணுது. வந்து இதெல்லாம் மீறி கூட்டணியை தாண்டி வந்து ஒரு நம்ம பார்த்து வளர்ந்த பையன் இல்லைங்களா. இப்போ நீங்க பார்த்து வளர்ந்த பையன் ஒவ்வொன்னு இருக்காருன்னா உங்களுக்கு அந்த மனசு இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல தான் அவங்க சொல்லியிருக்காங்க எனக்கு தோணுது. சார் ரீசெண்டாக வந்து ஒரு இன்டர்வியூவில் கங்கை அமரன் அவர் வந்து சின்மயிட்ட பேசும்போது அவர் வந்து கவிஞனா வைரமுத்து அவர்கள் வந்து பெரிய ஆள்,
பட் மனுஷனா அவர் வந்து சரியா கிடையாது அப்படின்ற மாதிரி ஓப்பனா ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. நீங்க வந்து இவ்வளோ காலம் என்னுடைய நண்பர் தான், நாங்க ஒன்னா தான் இருந்தோம், ஒரே சமகாலத்துல இருந்து வந்தவங்க தான். நீங்க வந்து இளையராஜா, பாரதி ராஜா, கதாசிரியர் அன்னக்கிளி ஆர் செல்வராஜ், வைரமுத்து, இன்னும் கேட்டால் வைரமுத்து இவங்க கூட அதிகமாக மிங்கிள் ஆகாதவங்க. இவங்க சொல்றதெல்லாம் கங்கைமரன், அவருடைய சகோதரர் பாஸ்கரன் இறந்துட்டாரு. இவங்கெல்லாம் ஒரு காலத்துல வந்து இந்த சினிமாவுக்காக போராடியவர்கள் தான் வந்து. இளையராஜான்னு ஒருத்தர் இல்லைன்னா வைரமுத்து இல்லை தான் வந்து அதே சமயத்தில். ஆனா இவ்வளவு காலம் பேசாத கங்கைமரன் இப்ப இறங்கி பேசுறதுக்கான அதையும் சொல்றாரு வந்து, இவ்வளவு காலமா நான் பேசல, நான் இது ஆகிப்போச்சு அது ஆகிப்போச்சு அப்படின்ட்டு அது ஒரு உதாரணம் சொல்றாரு வந்து. அந்தி மழை பொழிகிறது, ஒவ்வொரு துளியிலும் உன்முகம் தெரிகிறதுன்னு ஒரு பார்வை திறன் இல்லாதவனுக்கு எப்படி இதெல்லாம் தெரியும்? அப்ப அவருக்கு எவ்வளவு இதுல இருக்குது. அதே படத்துல கண்ணதாசன் பாடல் எழுதியிருக்காரு. அவர் வந்து அந்த பார்வை திறன் இல்லாதவர்கள் எப்படி அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து பார்ப்பாங்கன்ற மாதிரி எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இது விவாதமா மாறுது. ஒரு கட்டத்துல கங்கைமரன் என்ன பண்ணிட போறாங்க, அரெஸ்ட் பண்ணிட்டு போறாங்களா, இது பண்ணிட்டு போறாங்களா, வழக்கு போட போறாங்களான்னு அது சின்மை ஒரு லீடு எடுத்து கொடுப்பாங்க வந்து. பக்கத்துல தான் சிஎம் வீடு கூட இருக்குது அப்படின்ட்டு அந்த ஸ்டுடியோ நடக்கிற இடத்துல இருந்து, ஆமாமா இப்ப போகும்போது நான் பார்த்துட்டு தான் போறேன் அப்படின்ற ஒரு விஷயம். ஏன் அப்படின்ற அப்போ ஏதோ இவர் சொன்னா ஒரு ஏதோ ஒரு எதிர்வினை வரும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் என்னன்னா ஒரு இதே சின்மயி கிட்ட கேட்ட விவகாரம் தான். உங்களுக்கு வந்து சுவிட்சர்லாந்துல 2008-09 நடந்த ஒரு விஷயத்த 2017-18 நீங்க மீட்டூல பேசுறதுக்கான காரணம் என்ன அப்படின்போது, இந்த மீட்டூ வந்திருக்குது, மீட்டூ இந்தியா முழுக்கும் பெரிய பிரபலமா இருக்குது. இதுக்கிடையில நானும் நிறைய டார்ச்சர் அனுபவிச்சிருக்கிறேன். என்னுடைய குடும்பம், என்னுடைய அம்மா, என்னுடைய கணவர் வந்து சப்போர்ட் பண்ணதுனால தான் நான் வந்து டைரக்டா சொன்னேன் அப்படின்னு. இந்த முத்தமிழையை பாட்டு பாடினதுல இருந்து அதுக்கப்புறம் தான் தெரிய ஆரம்பிச்சது சின்மயிக்கு வந்து ஒரு தடை விதிக்கப்பட்டுள்ளது. ஒரு பெண்ணா வந்து அது தவறான ஒரு விஷயம். அது நீங்க கங்கைமரன் இப்போ வந்து பேசுறது ரைட்டு, பப்ளிசிட்டிக்காக பேசுறாரா, அவர் வந்து ஒன்றிய அரசுல இருக்கிறதுல பேசுறாரா, அது உண்மையா சின்மயிக்கு வந்து சப்போர்ட் பண்ணி பேசுறாரா, அல்லது வந்து ஆஹா எஃப்எம்ல நாங்கெல்லாம் வந்து ஒன்னா ஆர்ஜியாவா வேலை பார்த்தோம் அப்படின்ற அந்த பாசத்துல பேசுறாரா தாண்டி, ஒரு பெண்ணா நீங்க யார் அவங்களுக்கு வந்து தடை போடுறதுக்கு, ஒரு ரெட்டு போடுறதுக்கு? இங்க ரெட்டு யாருடைய யாரதுலையும் வந்து தொழில ரெட்டு போட முடியாது. அது தவறான ஒரு விஷயம். வந்து அதெல்லாம் மீறி எவ்வளோ ஒரு கடுமையான ஒரு மன வலிச்சிலிருந்து நல்ல ஒரு பாடகி, நீங்க 1000 அது சின்மையை பத்தி விமர்சனம் சொல்லியிருந்தாலும் அந்த இன்டர்வியூல வந்து சப்போர்ட் பண்ணது ஒரு விஷயமா இருந்தாலும், எனக்கு இவ்வளவு காலம் அந்த நேரத்தில் நீங்க குரல் கொடுத்தீங்கன்னா இன்னும் தீவிரமா இருந்திருக்குமே அப்படின்ற ஒரு ஆதங்கம் தான் என்னுடைய ஆதங்கம். சார், குபேராவோட ஆடியோ லான்ச்ல வந்து நிறைய விஷயங்களை பத்தி தனுஷ் சார் வந்து பேசினாரு. அதுல வந்து குறிப்பிட்டு சொல்லணும்னா, அந்த குப்பை கிடங்குல வந்து ஷூட் பண்ணும்போது எனக்கு வந்து எப்படி ராஷ்மிகா வந்து அவங்களுக்கு எதுவுமே தெரியல, எனக்கு வந்து அந்த இடத்துல நிற்கவே முடியல அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தாரு. ரீசெண்டாக அவர் பேசுறது எல்லாமே நான் ரொம்ப மிடில் கிளாஸ்ல இருந்து வந்திருக்கேன், நான் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரியே ஒரு டோன். அதில் நீங்க அந்த குப்பை கிடங்குல நின்று இருந்தப்போ என்னுடைய வாழ்க்கையிலும் இப்படிதான் ஆரம்பிச்சது அப்படின்னு வேற சொல்லி வருது. நிற்க முடியலன்னு சொல்லிட்டு என் வாழ்க்கையை வந்து ஒரு குப்பை கிடங்கு மாதிரி தான் ஆரம்பிச்சதுன்னு நீங்க சொல்றது கரெக்டாக பார்த்தீங்கன்னா, சமீப காலமாக நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டேன், சோத்துக்கு தண்ணி லாட்டி அடித்தேன், நான் வந்து பட்டினிலாம் இருந்திருக்கணும் போதெல்லாம் வந்து பல பேர் வந்து வெளுத்தாங்க. இந்த இதுவுக்கு தான் நம்ம தாம்பரம் சாய்ராம் காலேஜில் நடந்த விழாவில் வந்து, என்னையா நீங்கள் வந்து எவ்வளோ பெரிய டைரக்டர் பையன் நீங்களாம் இருந்தியான்னு. ஆனால் அது என்ன வச்சு பேசும் பொருளாமானோடனே போகிற இடத்துல பூரா தன் மீது ஒரு பரிதாபம் ஏற்பட வேண்டும், தன் மீது ஒரு இது வரும். பாம்பே வரைக்கும் போய் இங்கே வேஸ்ட் கட்டின்னு வந்தார், அங்கே கோட்டு சூட்டு போட்டுன்னு வந்தார். அங்கே கூட ஏதோ ஹிந்தியில் கேள்வி கேட்டாங்க, எனக்கு ஹிந்தி தெரியாதுங்க, தமிழே சரி இங்கிலீஷை கொஞ்சம் அறகுறை தான் நான் அப்படிலாம் சொல்கிறதுக்குலாம் ஒரு இது வேணும். ஆனால் என்னென்ன கீழே சோஷியல் மீடியாவில் என்ன பண்ணுறாங்க, நீங்கள் கேமரா முன்னாடி நடிக்கிறத விட வெளியே பிரமாதமாக நடிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்ன சொல்கிறது வந்து தெரியுது வந்து. இது ஏன்னா ஒரு கட்டத்துக்கு அப்புறம் தன் மீது ஒரு என்ன சொல்கிறது வந்து, இப்போ நம்ம பேச ஆரம்பிக்கிறோம் இல்லைங்களா, உண்மையிலேயே ஒரு வந்து குப்பை கடங்கள் தான் இருந்தார் பொழுது, இவர் உண்மையிலேயே சைக்கிள் ஓட்டிங் தான் எங்கேயோ போனார் பொழுதுன்னு தன் மீது ஒரு பரிதாபத்தை கொண்டு வரணும்னு அவர் முயற்சி பண்ணுறாரு வந்து. இது எடுபடாது. இப்போ இருக்கிற சோஷியல் மீடியா காலத்தில் வந்து இது எடுபடாது. இங்கே அப்படி இருக்கிற போயஸ் கார்டெலாம் அவ்வளோ பெரிய மாளிகை கட்டி வச்சிருக்கீங்களே வந்து, நீங்கள் போய் எங்கேயாவது ஒரு சிங்கிள் பெட்ரூமில் தங்க வேண்டியது தானே? இல்லை சும்மா சாதாரணமாக இருக்கிற மக்கள் வந்து புறநகர் பகுதியில் போய் எங்கேயாவது ஒரு இடத்துல மிடில் கிளாஸ் இருக்கிற ஏரியாவில் இருக்கணும், சும்மா அங்கே மேடை கிடைக்கும் போது இந்த சினிமாக்காரர்கள் இது மாதிரி அடிச்சு விட்டுறது தான் வந்து பேசுறது தான். அவங்களால ஃபேனில் அது ஏசி இல்லாமல் கூட தூங்க முடியாது. ஒரு ஃபேனில் வந்து ஒரு 1/2 மணி நேரம் உட்காருங்கன்னு சொல்லி பார்க்கலாம். சும்மா இந்த குப்பை கடங்களை போய் இது பண்ணிட்டாங்கன்னா சும்மா போய் நடிச்சிருவாங்களான்னு நான் இங்கே எத்தனை தடுப்பூசி போட்டிருப்பாங்க, என்ன அதுக்கான வந்து பாதுகாப்பு உபகரணங்கள் வச்சிருப்பாங்க, அது ரியலாக குப்பை தானா அல்லது சுத்திகரிக்கப்பட்ட குப்பையா, இவ்வளவு கேள்வி இருக்குது. இல்ல குப்பையிலே சுத்திகரிக்கப்பட்ட குப்பையா சார் இருக்கலாம் மேபி வந்து. நீங்க அதெல்லாம் ஒரு ப்ராசஸிங்லாம் இருக்குது இல்லையா உங்களுக்கு வந்து. இப்போ நீங்க பள்ளிக்காரன் நம்ம இதுல எடுத்துங்க, அந்த கிராஸ் பண்ணவே முடியாது வந்து. அதுலயும் சில ஷூட்டிங்லாம் நடந்திருக்கு. இப்போ ஒரு பெரிய ஹீரோ அவருக்கு வந்து போய் அதில் நடிக்க வச்சா ஒத்துப்பாங்களா? பையன் தானே உங்களுக்கு காரணம்.
அதனால வந்து அந்த படத்தை பத்தி பேசணும், தன்னை பத்தி பேசணும் பொழுது அடிச்சு விட வேண்டியதுதான், வேற என்ன இருக்குது. கூலியோட ஷூட்டிங் வந்து முடிஞ்சிருச்சு சார். இப்போ அமீர் கான் சார் வந்து ஒரு இன்டர்வியூல நானும் லோகேஷும் சேர்ந்து படம் பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. அது நடக்கிறதுக்கு பாசிபிள் இருக்குமா சார்? அவருடைய ஹிந்தி படம் வரப்போகுது வந்து சித்தாரே ஜமீன் பார், அந்த படத்திற்கான ப்ரொமோஷன் தான் வந்து கிட்டத்தட்ட 3 வருஷம் கேப் விட்டு அந்த படம் பண்ணியிருக்காரு. அதில் போகிற இடங்கள்ல பூரா கூலியை பற்றியும் பேசிட்டு இருக்காரு. குறிப்பாக கூலியில் வந்து ஒரு கேமியோ ரோல் மாதிரி பண்ணியிருக்கிறேன், அது வந்த பிறகு எனக்கு அவ்வளோ அளவுக்கு கனெக்ட் ஆகுன்ற ஒரு விஷயம். அதை தாண்டி வந்து அந்த ஆங்கர் கேட்குறாங்க, நீங்கள் லோகேஷுடைய டைரக்ஷன் எப்படி இருக்குது அப்படின்போது அடுத்த வருஷம் அல்லது ஆகஸ்ட் அல்லது செப்டம்பரில் அவரோட சேர்ந்து ஹிந்தியில் ஒரு படம் பண்ண போகிறான்ற ஒரு விஷயம் தான் வந்து ஏற்கனவே வந்து ஒரு திறமையாளர்கள், குறிப்பாக இந்த யங்ஸ்டர்ஸுக்கு இந்த 2K கிட்ஸ்க்கு என்ன பிடிக்கும்னு வந்து ஒரு சீனியர் நடிகர்கள் இருக்காங்க இல்லைங்களா, அவருக்குமே ஒரு முக்கியமாக கணிக்கிறது ஒரு பெரிய விஷயம் வந்து. நீங்கள் அது ஏன் இப்போ இருக்கிற ஜூனியர் நடிகர்களுக்கு தெரியலன்னு தெரியல வந்து, இவங்க கதை கேட்குறாங்களா கேட்கலையான்னு தெரியல, அவங்க மேலே குற்றம் கிடையாது வந்து. நிகர் ரஜினி பாருங்க வந்து டூரிஸ்ட் ஃபேமிலி படத்தை பார்க்குறாரு, அந்த டைரக்டர் அந்த தம்பிக்கிட்ட கேட்குறாரு எனக்கு ஏதாவது கதை இருக்குதாப்பான்னு. அதுதான் ஒரு 74 வயசான பிறகு. அமீர் கானுக்கு அதான் ஒரு 60 வயசான பிறகும் ஒரு இங்கே இருக்கிற ஸ்டார் வேல்யூ உள்ள படங்கள்லாம் ஓடல பாலிவுட்ல, ஒரு பிரேக் கொடுப்போன்னு பிரேக் கொடுத்து பண்ணுறப்போ லோகேஷோடைய அந்த ஒர்க்கை பார்க்குறாப்புல, அவர் டிசைன் பண்ணி அதை கதை சொல்கிறத இது பண்ணுறாப்புல, முதல்ல நடிக்கிற மாதிரி இல்லை அப்படின்றாப்புல. அதுக்கப்புறம் சொன்ன விதம், அப்புறம் எனக்கான கேரக்டர் என்ன முக்கியத்துவம், கொஞ்ச நேரம் வந்தாலும் நான் எப்படி பேசப்படுவேன், இதெல்லாம் சேர்ந்துதான் மாதிரி ஒரு டைரக்டர் கூட படம் பண்ணுற அளவுக்கு மாறி இருக்காங்கன்னா அங்கே தான் திறமையாளர்களை கண்டுபிடிக்கிறது. இவங்களாம் எவ்வளோ காலம் சினிமாவில் இருக்காங்க சீனியரா, அதுதான் லோகேஷ் கூட சொல்லியிருப்பார் வந்து. ஏன்னா போன படம் லியோ எதிர்மறையான விமர்சனம்லாம் வந்தப்போ ரிலீஸ் டேட்லாம் வந்து நீங்கள் முன்கூட்டியே வைக்காதீங்க, எங்களை மாதிரி டேரக்டர் ஃப்ரீயாக கொடுங்க அப்படின்னு. அப்படி ஒரு ஃப்ரீயாக கொடுத்த ஒரு படம் தான் ரிலீஸ் டேட். அந்த அழுத்தம்லாம் இல்லாமல் ரஜினி ஃப்ரீயாக நீ பண்ணுப்பா, எந்த அழுத்தமும் கிடையாது, நீ பாட்டு இது பண்ணு, போஸ்ட் ப்ரொடக்ஷன் அப்படின்ற அளவுக்கு தான் நடந்துக்கிறேன், எந்த வித டென்ஷனும் ஏற்றிக்காதீங்க, நீங்கள் பாட்டுன்னு பண்ணிட்டு இருங்க, அவருக்கு எந்த தொந்தரவும் பண்ணாதீங்கன்னு. இடையில போஸ்ட் ப்ரொடக்ஷன் நடக்கிற சில காட்சிகள்லாம் கூட ரஜினி வந்து பார்த்துட்டு போறாராம், கேள்விப்பட்டு பிரமாதமாக இருக்கிறது பாராட்டி போயிருக்காங்க. அதாவது ஆகஸ்ட் 14 ஒட்டுமொத்த தமிழ் சினிமாவும், ஏன்னா இப்போ இந்த ஜனவரி மாதத்துலேருந்து தொடங்கி எந்த படமும் வந்து ஒரு பெரிய பிளாக் பஸ்டர்னு எதுவுமே கிடையாது உண்டு. அப்போ இந்த படத்தை தான் தமிழ் சினிமாவே ஒரு பிளாக் பஸ்டர் படமாக ஒரு 74 வயது நடிகர், முன்னாள் கண்டக்டர், நான் தவறா சொல்ல, அவர் தான் இந்த ஒரு பிளாக் பஸ்டர் கொடுக்கணுன்ற ஒரு எதிர்பார்ப்பு கொண்டு வந்திருக்குன்னா அது அமீர் கான் பேசுறார் அப்படின்ற போது அந்த படத்திற்கான எதிர்பார்ப்பு நியாயமான ஒரு விஷயம் தான் எனக்கு தோணுது. சார் AK64 வந்து திரும்பவும் மைத்ரி மூவிஸ் தான் இயக்க போறதா ஒரு தகவல் இருக்கு சார். அது உண்மையான நியூஸா இல்ல ஃபேக் நியூஸா தெரியல. திடீர்னு இப்போ நீங்க பேசுறப்ப சோசியல் மீடியா முழுக்க ஒரு பரபரப்பாகி போச்சு வந்து. என்னன்னா அதே ஆதிக்க ரவிச்சந்திரன் அதே மைத்ரி மூவிஸ் தான் தயாரிக்கிறாங்க, மறுபடியும் அந்த கூட்டணி சேர்ந்துன்னு. இது ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. அஜித்துக்கு ஒரு டைரக்டர் பிடிச்சிட்டா கடன் அவங்க கூட ட்ராவல் பண்ணுறது தான். நம்ம வந்து சிறுத்தை சிவாவிலேருந்து பார்த்துருக்குறோம் வந்து விஷ்ணுவர்தன் கூட இது பண்ண, அது மாதிரி ஒரு அவருக்கு வந்து ஒரு அது தனக்கேற்ற ஒரு டைரக்டர் அப்படின்னு. ஆனால் இதுக்கு இடையில பார்த்தீங்கன்னா தனுஷ் வந்து கதை சொன்னார், நேரில் வந்து கதை சொன்னார், டெலிஃபோனில் கதை சொன்னார். தனுஷ் வந்து அஜித் இயக்க போகிறார். நான் அப்பயே சொல்லியிருந்தேன், தனுஷ்க்கு இருக்கிற லைனப்புக்கு அவர் ஃபோனில் கூட கதை சொல்ல முடியாதுங்க அப்படின்னு. ரெண்டாவது வந்து நடிகர் என்ன, அவரும் நடிகர் இவரும் நடிகருங்க, கிளாஷ் ஆகும் வந்து. இப்போ நீங்கள் அப்படி ஒரு ப்ராஜெக்ட் உருவாகுதுன்னு வச்சுங்க, இப்போ அஜித்தே வந்து இது கரெக்டாக இல்லைங்க மாற்றுங்கன்னு சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்க, அவருக்கு ஒரு ஈகோன்னு ஒன்று இருக்கும், அது செட் ஆகாது. இதுக்கிடையில் என்னன்னா விஷ்ணுவர்தன் ஒரு கதை சொல்லி ஓகே பண்ணி கொடுத்தாங்க, மறுபடியும் சிறுத்தை சிவாவே கூப்பிட்ற மாதிரி ஒரு ஐடியாலாம் இருந்தப்போ ஆதிக்கு தான் மறுபடியும் அப்படின்போது இது கூட ஒரு மனநிலையாக இருக்கலாம் வந்து. நாம் வந்து ஒரு டைரக்டரை வச்சு பண்ணுறதை விட ஒரு ஃபேன் பாயை நம்ம டைரக்டராக இருந்து பண்ணால், இப்போ குட் பேட் அப்படி தானே வந்து. ஏன்னா நான் கேள்விப்பட்டது என்னன்னா அஜித் வரைக்கும் உட்கார விட மாட்டாராம் வந்து, ஆதிக்கண்டு சேர் போடணும் அப்படி போய் ஒரு 3 அடி தூரத்தில் போய் உட்காந்து பார்ப்பேன். இது முதல்ல மற்றவங்களுக்கு யாரும் நடிப்புன்னு கூட தோணி இருக்கும், ஆனால் அதை கடைசி வரைக்கும் மெயின்டைன் பண்ணி இருந்துக்கிறேன். அவரை கூப்பிட்டு ஏன்டா இப்படிலாம் இது பண்ற அப்படின்னு உட்காரவே மாட்டேன்னு. அது என்னதுன்னா ஒரு பயங்கரமான ஒரு மரியாதையோட வெளிப்பாடு. ஒரு மரியாதையோட வெளிப்பாடு, ஒரு ரசிகனுடைய வெளிப்பாடுன்னு கூட சொல்லலாம். நான் வந்து டைரக்டரா இங்க வந்து ஆக்ஷன் கட் சொல்லலாம், ஆனா உங்களை பொறுத்த வரைக்கும் நான் வந்து ஒரு தர லோக்கல் ரசிகன் அப்படின்னு. அப்படி ஒரு தர லோக்கல் ரசிகனா இருக்க வச்சுன்னா அந்த மாதிரியான ஒரு படத்தை கொடுக்க முடியுது. அந்த படத்து மேல 1000 விமர்சனம் இருந்தாலும் ஒரு பக்கா கமர்ஷியல் படம் வந்தது. மீண்டும் ஒரு பக்கா கமர்ஷியல் படம் எடுக்கலாம், தர லோக்கல் படம் எடுக்கலாம்னு அஜித் முடிவு பண்ணியிருந்தால் ஆதிக்க நைவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. அடுத்த இன்டர்வியூல சந்திப்போம் சார். நன்றி சார்.